ஆல் இண்டியா ரேடியோ. செங்கல்பட்டு மக்களவைத் தொகுதி பற்றிய ஒரு கண்ணோட்டம். தமிழகத்தின் 37வது மாவட்டமாக செங்கல்பட்டு மாவட்டம் அறிவிக்கப்பட்டது. நவம்பர் 29, 2019 அன்று செங்கல்பட்டு மாவட்டம் உதயமாகியது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்லவர்களின் ஆட்சிக் காலத்தில் உருவாக்கப்பட்ட மாமல்லபுர கற்கோயில்கள் தமிழர்களின் கலை நுணுக்கத்தை பறைசாற்றும்படியாக அமைந்துள்ளன. உலகப் புகழ்பெற்ற பாரம்பரிய சின்னமாக விளங்குகிறது மாமல்லபுரம். அரசினர் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி 1957இல் சிற்பக்கலை பயிற்சி மையமாக தமிழ்நாடு அரசு தொழில் மற்றும் வணிகத்துறையால் உருவாக்கப்பட்டது. இம்மாவட்டம் சுற்றுலா தலங்கள் அதிகம் உள்ள மாவட்டமாக உள்ளது. அந்த கல்லூரியில் கலைநயத்துடன் உருவாக்கும் சிற்பங்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்தியாவின் பெரிய நீர்ப்பறவைகள் சரணாலயங்களில் ஒன்றாக விளங்கும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டின் 2வது வனவிலங்கு சரணாலயம் என்ற பெருமையை பெற்றுள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா ISO 9001:2000 தரச் சான்றிதழை பெற்ற முதல் பன்னாட்டு முனையகம் என்ற பெருமை கொண்ட சென்னை பன்னாட்டு விமான நிலையம் உள்ளிட்டவை இம்மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தில் செங்கல்பட்டு ரயில் நிலையம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏரிகள் நிறைந்த மாவட்டமாகவும் டைடல் தகவல் தொழில்நுட்ப பூங்கா மற்றும் மத்திய மாநில அரசு கல்வி நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இம்மாவட்டத்தில் உள்ளன. சுமார் 59.86 ஏக்கர் நிலப்பரப்பில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது மற்றும் இம்மாவட்டத்தில் விவசாயத்தில் முக்கிய பயிராக நெல் பயிரிடப்படுகிறது. மாவட்டம் முழுவதும் பயிர் செய்யப்படும் முதன்மை பயிராக இது உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம், பல்லாவரம், செங்கல்பட்டு, சோழிங்கநல்லூர், திருப்போரூர், மதுராந்தகம், செய்யூர் ஆகிய 7 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இதில் சோழிங்கநல்லூர் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியாகவும், தாம்பரம், பல்லாவரம், ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியாகவும், செங்கல்பட்டு, மதுராந்தகம், செய்யூர், திருப்போரூர் ஆகிய 4 தொகுதிகள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிகளாகவும் உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 13,18,882 ஆண் வாக்காளர்களும் 13,42,926 பெண் வாக்காளர்களும் 434 மூன்றாம் பாலினத்தவர்களும் என 26,61,808 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூரில் 6,66,434 வாக்காளர்களும், குறைந்தபட்சமாக செய்யூரில் 2,27,990 வாக்காளர்களும் உள்ளனர். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் திமுகவின் டாக்டர் தமிழச்சி தங்கபாண்டியனும், காஞ்சிபுரம் தனி தொகுதியில் திமுகவின் திரு ஜி செல்வமும், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுகவின் திரு TR பாலு ஆகியோரும் வெற்றி பெற்று மக்களவை உறுப்பினராக உள்ளனர். திருப்போரூர் தொகுதி காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதியில் அடங்கியுள்ளது. தாம்பரம், செங்கல்பட்டு, உத்திரமேரூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகள் இதன் எல்லைகளாக அமைந்துள்ளன. இத்தொகுதியில் 1,39,449 ஆண் வாக்காளர்களும் 1,44,620 பெண் வாக்காளர்களும் 29 மூன்றாம் பாலினத்தவர்களும் என மொத்த வாக்காளர்களாக 2,84,098 வாக்காளர்கள் உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள 7 சட்டப்பேரவை தொகுதிகளில் செய்யூர் தனி தொகுதியாக உள்ளது. மொத்த வாக்காளர்களின் 1,11,944 ஆண் வாக்காளர்களும் 1,15,428 பெண் வாக்காளர்களும் என 2,27,402 மொத்த வாக்காளர்கள் உள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி எண் 35 ஆகும். இந்த தொகுதியில் 1,10,366 ஆண் வாக்காளர்களும் 1,13,482 பெண் வாக்காளர்களும் 46 மூன்றாம் பாலினத்தவர்களும் என மொத்த வாக்காளர்களாக 3,569 வாக்காளர்கள் உள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் 528 ஏரிகள் மொத்தமாக உள்ளன. இதில் முக்கிய ஏரியான மதுராந்தகம் ஏரி தூர்வாரி அதில் சேமிக்கும் நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் வற்றாத கொலவாய் ஏரிப்பட்டு பொதுமக்களின் குடிநீருக்காக பயன்படுத்த வேண்டும். ரயில்வே மேம்பாலம் அமைத்தல், செங்கல்பட்டு மக்களின் பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்டவை செங்கல்பட்டு மாவட்ட மக்களின் நீண்டநாள் கோரிக்கையாக உள்ளன. எனது பெயர் துர்காதேவி, செங்கல்பட்டு மாவட்டம். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நான் முதல் முறையாக வாக்களிக்கப் போகிறேன். மிகவும் பெருமையாக உள்ளது. ஏனென்றால் நானும் வாக்களித்து பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க கொடுக்கும் வழிமுறைகளை பின்பற்றி வாக்களிப்பேன். குறிப்பாக சர்வதேச பள்ளி என்று
சொல்லக்கூடிய பள்ளிகளைப் போலவே அரசு பள்ளிகளும் செயல்பட வேண்டும். லஞ்ச லாவண்யம் இல்லாத ஊழலற்ற நேர்மையான தலைவர்கள் உருவாக வேண்டும். அப்படி உருவானால் மட்டுமே நல்லதொரு இந்தியாவும் தமிழகத்தையும் உருவாக்க முடியும். அதே போன்று இந்தியாவில் விவசாயிகளை மதிக்க வேண்டும். விவசாய பொருட்கள் விலை நிர்ணயம் செய்ய விவசாயிகளுக்கான உரிமைகளை வழங்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் விவசாயிகள் வளம் பெறுவர். என் பெயர் பார்த்திபன், செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் பகுதியில் வசிக்கின்றேன். எதிர்வரும் காலங்களில் இந்திய அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மதசார்பற்ற எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்க வேண்டும். அது இந்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தமிழக அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அடித்தட்டில் மேல்தட்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் முதலில் கல்வி இலவசமாக வழங்க வேண்டும். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இந்த அரசாங்கம் இலவசமாக வழங்க வேண்டும். அதுபோல மருத்துவத்துறையில் அனைவருக்கும் இலவசமாக மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும். அப்படிப்பட்ட உயரிய லட்சியத்தோடு இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கமாகவும் சரி, தமிழக அரசாங்கமாகவும் வர வேண்டும். நம்ம தமிழகத்தின் முதல்வராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, மக்களின் கோரிக்கைகளை முன்வைத்து மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்திய பொதுத்துறையை பாதுகாக்கக்கூடிய அரசாக அமைய வேண்டும் என்று சொன்னால், எதிர்வரும் இந்தியா இளைஞர்களின் இந்தியாவும் வளர்ச்சியடைந்த இந்தியாவும் உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கும். பேர் ஸ்ரீதர், மாமல்லபுரம். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தை சீர்மிகு மாவட்டமாக ஆக்க வேண்டுமென்றால் விவசாயம் முதுகெலும்பு. அந்த ஏரியை தூர் வர வேண்டும். இதையெல்லாம் அரசு கட்டுப்படுத்த வேண்டும். வருகின்ற அரசு கடந்த சட்டமன்றம், பாராளுமன்றம், உள்ளாட்சி போன்ற பல தேர்தல்களில் வாக்களித்து இருக்கின்றேன். ஆனால் யார் சொல்லி நாம் வாக்களிக்க வேண்டாம். நமக்கென்று நம் சுய சிந்தனையோடு வாக்களிக்க வேண்டும். இதன் மூலம் நல்லாட்சி பாரதத்திலும் தமிழகத்திலும் உள்ளாட்சியிலும் ஏற்படும். எனவே அனைவரும் வாக்களிக்க வேண்டும். உங்கள் பிரச்சனைகளை சுய சிந்தனையோடு வாக்களிக்க வேண்டும். கர்நாடக தமிழ்நாடு எல்லையை இணைக்கும் தொகுதியாக கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதி உள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி ஆகிய 3 மாநிலங்களின் தேசிய நெடுஞ்சாலைகள் சந்திக்கும் மாவட்டமாகும். மேலும் தொழிற்சாலைகள் நிறைந்த ஓசூர் பகுதியும், லிட்டில் இங்கிலாந்து என்று அழைக்கின்ற தளி தொகுதியும், குட்டி சூரத் என்கிற பர்கூர் தொகுதியும் இந்த மாவட்டத்தின் அடையாளமாக உள்ளன. மேலும் சிறப்பானதாக புகழ்பெற்ற மாங்கனி, ரோஜா, புளி, தென்னை உற்பத்திக்கு பெயர் பெற்ற மாவட்டம் இதுவாகும். கிருஷ்ணகிரியின் மக்களவைத் தொகுதியில் கிருஷ்ணகிரி, பர்கூர், ஊத்தங்கரை தனி, வேப்பனஹள்ளி, ஓசூர் மற்றும் தளி ஆகிய 6 சட்டப்பேரவைத் தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதி 1951ஆம் ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ளது. முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் கே. ராஜாராம், முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு வாழப்பாடி ராமமூர்த்தி ஆகியோர் இந்த சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் 10 முறை வெற்றி பெற்றுள்ளது. திமுக 6 முறையும், அஇஅதிமுக 3 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் மொத்தம் 16,09,913 வாக்காளர்கள் உள்ளனர். இந்த வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக 1883 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு செல்லக்குமார், அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே. பி. முனுசாமியை விட 1,54,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இந்த மாவட்ட மக்களின் 80 ஆண்டுகால கோரிக்கையான ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஓசூர் ரயில்வே பாதை, பாண்டிச்சேரி திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை, அரசு மருத்துவக் கல்லூரி போன்ற பல கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக மக்களவை உறுப்பினர் திரு செல்லக்குமார் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் 2019 நான் போட்டி போடுகிற போது இந்த தொகுதி மக்களுக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தேன். 1942 ஜோலார்பேட்டையிலிருந்து கிருஷ்ணகிரி வரை வந்து கொண்டிருந்த ரயில்வே பாதை 1942 அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு சுதந்திர இந்தியாவில் தேர்தலுக்கு தேர்தல் எல்லா வேட்பாளர்களாலும், எல்லா அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களாலும் இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி என்பது ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ரயில்வே மார்க்கத்தை ஓசூர் வரை நீட்டித்து அந்த ரயில்வே திட்டத்தை செயல்படுத்துவோம். ரயில்வே துறையினுடைய ஒவ்வொரு அதிகாரிகள் மட்டத்தில் அது பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுடைய தேவையான புள்ளிவிவரங்கள் கொடுக்கப்பட்டு அதற்கான எல்லாம் கொடுத்து தான் இறுதியாக 2022 அமைச்சரிடமிருந்து நான் இதற்கான ஒப்புதலை பெறுகிறேன். 2260 கோடி ரூபாய்க்குன்ற மாதிரி இப்போ அவங்க அதுக்கு அந்த திட்ட அறிக்கை தயார் செய்திருக்காங்க. ஏறத்தாழ 80 ஆண்டுகளாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்து மக்களுடைய கோரிக்கை, இந்த கோரிக்கை இன்றைக்கு நான் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி இன்றைக்கு அந்த மக்கள் முன்னாலே அதை நிறைவேற்றிவிட்டு இன்றைக்கு நான் இதை விரிவாக சமர்ப்பிக்கிறேன். அன்றைக்கு கிடப்பிலே கிடந்த கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சாலை அமைச்சரோடு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முறை
கொரோனா காலத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாகவே அதிகாரிகள், அமைச்சர்கள், நாங்கள் எல்லாமே சேர்ந்து பல கட்ட பேச்சுவார்த்தைகள் அதுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இந்த சாலை இப்பொழுது போடப்பட்டு அதுவும் முடிகிற தருவாயில் இருக்கு. 3வது வாக்குறுதி என்பது மருத்துவக் கல்லூரி. கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவேன் என்று நான் சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னா, இந்த மாவட்டத்து மக்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு நோய் என்று சொன்னால் அதுக்கு சிகிச்சை பெறுவதற்கு சென்னைக்கு செல்ல வேண்டும், இல்லை என்றால் வேலூர் சிஎம்சி செல்ல வேண்டும், இல்லை என்றால் பெங்களூருக்கு செல்கிறார்கள். எனவே ஒரு நல்ல ஒரு மருத்துவக் கல்லூரி இந்த பகுதியில் அமைக்கப்படும் என்று சொன்னால் மக்கள் இந்த அளவுக்கு அலைய வேண்டிய தேவையில்லை. இதே போல ஒசூரை சார்ந்த மக்கள், தளி பகுதியை சார்ந்த மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிற டிவிஎஸ் நகரில் இருக்கிற ரயில்வே மேம்பாலம், இந்த ரயில்வே மேம்பாலம் அதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு அதை 2 வழி பாதைக்கான அனுமதி முதல்ல வழங்கப்பட்டது. இதெல்லாம் நான் மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதிகளும் ஆங்காங்கு பார்த்து தெரிந்து கொண்டு அவருடைய தேவையை உணர்ந்து இந்த தொகுதி மக்களுக்காக பல ஆண்டுகள் கிடப்பிலே கிடந்த திட்டங்கள் அவற்றெல்லாம் இன்றைக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டு அதெல்லாம் செயல்வடிவத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தினசரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் பெங்களூருக்கு தினசரி பயணம் செய்து வர வேண்டிய கட்டம் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு முக்கியத்துவம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்தியாவிலேயே முதலாக 2 மாநிலங்களுக்கிடையேயான மெட்ரோ ரயில் இணைப்பு திட்டத்திற்கான கொள்கை ரீதியான ஒப்புதலை தொகுதிக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த தொகுதி மக்களுடைய அத்தனை உணர்வுகளையும் தேவைகளையும் உணர்ந்து இந்த தொகுதிக்கு நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கேந்திரிய வித்யாலயா, நவோதயா பள்ளிகள் அமைக்கப்பட வேண்டும். மாங்கனி, ரோஜா, தென்னை உற்பத்திக்கு அரசு கொள்முதல் விலை நிர்ணயிக்க வேண்டும். கிராமப்புற பகுதிகளில் குடிநீர் பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து திருமால் பேசுறேன். இப்போ வர எலெக்ஷன்ல நாங்க எதிர்பார்க்கறது என்னன்னா, கிருஷ்ணகிரியில ரயில்வே பாதை இல்லாம இருக்குது. ரயில்வே பாதை அமைச்சு தந்தா நல்லா இருக்கும். மாம்பழம், தென்னை, மல்லிகைப்பூ சாகுபடி அதிகமா இருக்குது. இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒரு நிலையான ஒரு விலையை அமைத்து தரணும். அதே மாதிரி காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு மேற்படிப்புக்கு உதவி பண்ணணும். என்னோட பேர் சசி, நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். இந்த எலெக்ஷன் தேர்தல் என்னென்ன எதிர்பார்க்கறேன்னா, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறேன். அடுத்து டிஎன்பிஎஸ்சி இந்த வேலை வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகமாகப்பட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த தேர்தல் நான் அதிகமாக எதிர்பார்க்கிறேன். தொழில் தொடங்க பேங்க் மூலிமா லோன் ஏற்படுத்தி கொடுத்து அவங்க தொழில் செய்யறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். என் பேர் சேகருங்க. இங்கே நான் கிருஷ்ணகிரி மாவட்டம்னு பேசுகிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட மெயினான பிரச்சனை என்னன்னா, இந்த மாவட்டத்தில் ஒரு 80 ஆண்டு காலமாக ரயில்வே பாதை இல்லை. அது எங்களுக்கு ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எங்களுக்கு அந்த ரயில்வே திட்டத்தை இன்னும் இது வரைக்கும் நிறைவேற்றி தரல. கேந்திரிய வித்யாலயா பள்ளியும் நவோதயா பள்ளியும் எல்லா மாவட்டத்தில் இருக்கு. இது வரைக்கும் எங்கள் மாவட்டத்தில் இல்லை. விளைச்சலும் மல்லிகைப்பூ விளைச்சலும் நிறைய இருக்கு. அதுக்கு அரசாங்கம் நிலையான ஒரு விலையை நிர்ணயிக்கணும். கிராம பகுதியில் குடிநீர் பிரச்சனை நிறைய இருக்கு. அந்த குடிநீர் பிரச்சனை எங்களுக்கு சீக்கிரம் நிவர்த்தி பண்ணி தரணும். வணக்கம், என் பேர் பவின். நான் கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன். நான் முதல் முறையாக வாக்களிக்க போகிறேன். இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யார் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிற உதவியெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் வாக்களிக்க போகிறேன். இதுவரை நீங்கள் கேட்டது மக்களவை தொகுதி 2024 ஓர் கண்ணோட்டம்.